சுவாமியே சரணமையப்பா. லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரட்சாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. உலகில் சிறந்த போர் வீரன், பெரிதும் போற்றப்படுபவன், அனைவரையும் காக்கும் இறைவன், பார்வதியின் இதயத்திற்கு மகிழ்ச்சியை தருபவன், அந்த சாஸ்தாவை வணங்குகிறேன். கேரள மாநிலத்தில் பத்தனம்திட்டா மலைப்பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில். சபரிமலை செல்லும் வாகனங்கள் பம்பை நதி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவது வழக்கம். பம்பையில் இருந்து சபரிமலை ஐயப்பன் கோவில் 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இந்த 7 கிலோமீட்டர் பயணம் நடைபாதையாக மட்டுமே செல்ல முடியும். நடக்க முடியாதவர்களும் வயதானவர்களும் குழந்தைகளும் டோலியில் அமர வைத்து தூக்கி செல்லும் வசதி இங்கு உள்ளது. 7 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சன்னிதானத்தை அடைய வேறு வழிகள் கிடையாது. பக்தர்கள் 3 வழிகளில் சென்று ஐயப்பனை தரிசனம் செய்கின்றனர். எருமேலி வழியாக பெரிய பாதையில் நடந்து செல்பவர்கள் அடர்ந்த காடு மற்றும் மலை வழியாக 61 கிலோமீட்டர் பயணம் செய்தால் சபரிமலையை அடையலாம். குமிளியில் இருந்து கோட்டயம் செல்லும் வழியில் 94 கிலோமீட்டர் தூரத்தில் வண்டிப்பெரியார் உள்ளது. அங்கிருந்து 12 கிலோமீட்டர் தூரம் சென்றால் சபரிமலையை அடையலாம். சாலக்காயத்திலிருந்து சபரிமலை செல்வதுதான் மிக எளிதான வழி. சாலக்காயத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் பம்பை உள்ளது. பம்பையிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் சபரிமலை உள்ளது. ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் நாள் முதல் தை மாதம் முதல் நாள் வரை ஏறத்தாழ லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் விரதம் மேற்கொண்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு புனித யாத்திரை மேற்கொள்கின்றனர். மேலும் மலையாள மாதப்பிறப்பின் முதல் 5 நாள்களும் விஷு அன்றும் கோவில் நடை திறக்கப்படுகிறது. எருமேலி நகரில் பேட்ட சாஸ்தா கோவில், தர்ம சாஸ்தா கோவில் என்ற 2 கோவில்கள் உள்ளன. ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்ய வில் அம்புடன் வந்த காரணத்தால் இங்கு தர்ம சாஸ்தாவாக வீற்றிருக்கும் சுவாமி ஐயப்பன் கையில் வில் அம்பு ஏந்திய கோலத்திலேயே அருள் பாலிக்கின்றார். பாண்டிய நாட்டிலிருந்து சிறு படைகளோடு கொள்ளையடிக்க கேரள காட்டுப்பகுதிக்கு வருகிறான் உதயணன் என்ற பாண்டிய வீரன். இவன் அங்கு தலப்பாரா, இஞ்சிப்பாரா, கரிமலா ஆகிய இடங்களில் வருவோர் போவோரிடம் கொள்ளையடித்து வருகிறான். கொள்ளையன் உதயணனை ஐயப்பன் போரில் வெற்றி கண்டான். அப்போரில் ஐயப்பன் பயன்படுத்திய போர்க்கருவிகளை பேட்டை சாஸ்தா கோவிலில் இன்றும் நாம் காணலாம். ஐயப்பனின் போர் வீரராக கொச்சுக்கடுத்தனும், ஐயப்பனுடன் வனப்பயணத்தில் உடன் சென்றவர் கொச்சுவேலனும், ஐயப்பனின் பாதுகாவலராக பெரிய கருப்பனும் இருந்துள்ளனர். உதயணனை வெற்றி கொண்டதன் நினைவாகவும் அழுதா நதிக்கரையோரம் மகிழ்ச்சியை வதம் செய்த போதும் இந்த பகுதியில் வசித்த மலைவாழ் மக்கள் ஆடிப்பாடி அதை கொண்டாடி உள்ளனர். இதனை நினைவு கூறும் விதமாகவே எருமேலியில் பேட்டை துள்ளல் ஆடுவது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மண்டல சீசனில் பக்தர்கள் தினம்தோறும் பேட்டை துள்ளல் ஆடினாலும் மகர ஜோதிக்கு முன்னர் நடத்தப்படும் பேட்டை துள்ளல் நிகழ்வே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஐயப்ப சாமிகள் உடலில் பலவிதமான வண்ணப் பொடிகளை பூசிக்கொண்டு நடனமாடுவர். முதலாக சபரிமலை செல்லும் கன்னிசாமிகள் எருமேலியில் வந்து பேட்டை துள்ளுவது மிகவும் முக்கியமானதாகும். பேட்டை துள்ளல் பேட்டை சாஸ்தா கோவிலிலிருந்து கிளம்பி தர்மசாஸ்தா கோவில் வரை நடைபெறுகிறது. பேட்டை சாஸ்தா கோவிலுக்கு எதிரில் வாவர் சன்னதி உள்ளது. வாவர் ஐயப்பனின் நண்பனாவார். ஐயப்ப பக்தர்கள் வாவர் சன்னதிக்கு சென்று வணங்கிவிட்டு தங்கள் பயணத்தை தொடருவார்கள். எருமேலியில் உள்ள தர்மசாஸ்தா கோவில் பந்தல மன்னன் ராஜசேகர பாண்டியனால் கட்டப்பட்டது. வேட்டைக்கு செல்ல அம்பும் வெல்லும் ஏந்தி நிற்கின்ற ஒரு வில் காட்சியளிக்கின்றார்.
இது திருவிதாங்கூர் தேவசம் போர்டு பராமரிப்பில் உள்ளது. தர்மசாஸ்தா கோவில் தீர்த்தத்திலே நீராடிவிட்டு சாஸ்தாவை தரிசனம் செய்கின்றனர். கோவிலின் பிரகாரத்தில் அன்னை பார்வதி தேவிக்கு தனி சன்னதி இருக்கின்றது. தர்மசாஸ்தா கோவிலில் பக்தர்கள் தங்கும் இடம், உணவு மற்றும் தண்ணீர் போன்ற தேவையான வசதிகள் உள்ளன. அன்னைக்கு புலிப்பால் கொண்டு வர ஐயப்பன் வனம் சென்றபோது ஐயப்பனின் தந்தையான பந்தல மன்னன் வனப்பகுதிக்கு செல்லும் மகனுக்கு பசிக்குமே என்பதற்காக உடனே சாப்பிடக்கூடிய வகையிலான உணவுகளை ஒரு பகுதியாகவும், நீண்ட நாட்கள் கெட்டு போகாத வகையிலான நெய்யினால் செய்யப்பட்ட உணவுகளை ஒரு பகுதியாகவும் வைத்து 2 முடிகளாக கட்டி கொடுத்தனுப்பினார். இருமுடிகளை சுமந்து சபரிமலை யாத்திரை துவங்கிய முதல் நபர் சுவாமி ஐயப்பனே. வனத்தில் பசியும் களைப்பும் அதிகமாக வழியில் இருந்த ஒரு வீட்டிற்கு சென்றார் சுவாமி ஐயப்பன். அந்த வீட்டில் இருந்த தம்பதியர் அந்த வழியாக செல்லும் வழிப்போக்கர்களுக்கு உணவளித்து உபசரிப்பது வழக்கம். மணிகண்டனையும் வரவேற்று உபசரித்தனர். அன்றைய தினம் கம்பங்கூழ் சமைத்து மணிகண்டனுக்கு தந்தார்கள். அவர்களின் அன்பால் மகிழ்ந்தார் ஐயப்பன். நீங்கள் கொடுத்த கம்பங்கூழுக்கு மட்டுமல்ல, உங்கள் அன்புக்கும் என்றென்றும் நான் அடிமை. நீங்கள் என்னை நினைத்து எப்போது என்ன வேண்டினாலும் தந்தருள்வேன் என்று கூறி ஆசி புரிந்தார். அன்று முதல் அந்த தம்பதியின் வம்சத்தினர் கம்பங்குடி என்ற அடைமொழியோடு அழைக்கப்படுகிறார்கள். அந்த வம்சத்தில் வந்த கம்பங்குடி சுந்தரம் குலத்தையர் அவர்களால் ஹரிவராசனம் பாடல் இயற்றப்பட்டது. ஹரிவராசனம் என்பது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இரவு நடை சாத்தப்படும் போது பாடப்படும் பக்தி பாடலாகும். இது இறைவனான ஐயப்பனை உறங்க வைப்பதற்காக பாடப்படும் தாலாட்டு பாடலாகும். 1920ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியை சேர்ந்த கம்பங்குடி சுந்தரம் குலத்து ஐயர் என்பவர் ஹரிவராசனம் பாடலை இயற்றினார். அன்று முதல் இந்த பாடலை சபரிமலையில் நடை சாத்தப்படும் போது பாடப்பட்டு வந்தது. 1970ஆம் ஆண்டு இதை பாடகர் KJ யேசுதாஸ் பாடினார். அதற்கு பிறகு தற்போது வரை யேசுதாஸ் குரலில் உருவான ஹரிவராசனம் பாடல்தான் சபரிமலையில் ஒலித்து வருகிறது. ஐயப்பன் மகிஷியை வதம் செய்த பின்னர் தங்கி இளைப்பாறிய இடத்திற்கு புத்தன் வீடு என்று பெயர். இங்கு மகிஷியை வதம் செய்ய ஐயப்பன் பயன்படுத்திய வாள் பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. தாயின் தலைவலிக்கு புலிப்பால் கொண்டு வரும் வழியில் ஐயப்பன் புலிகளோடு தங்கிய மலை புலிக்குன்னு என்று அழைக்கப்படுகிறது. ஐயப்பன் தனது தந்தையை பிரிந்து சபரிமலையில் தவம் செய்ய புறப்பட்டார். நான் உன்னை காண வேண்டுமானால் மனத்திற்குள் எப்படியப்பா வருவது என பந்தல மன்னன் ஐயப்பனிடம் கேட்டார். அதற்கு சுவாமி ஐயப்பன், நீங்கள் என்னை காண வரும்போது பந்தளத்தில் இருந்து சபரிமலை வரை கருடன் வழிகாட்டுவார் என பதிலளித்தார். பந்தல மன்னர் ஐயப்பனை காண வரும்போதெல்லாம் ஐயப்பனின் ஆபரணங்களை எடுத்து வந்து அவருக்கு அணிவித்து அழகு பார்ப்பதை வழக்கமாக கொண்டார். அவர் புறப்படும் போது கருடனும் வழிகாட்டினான். அன்று துவங்கி இன்று வரை ஆண்டுக்கு ஒரு முறை மகர ஜோதி நாளன்று பந்தளத்தில் இருந்து ஐயப்பனின் திருவாபரண பெட்டி புறப்படும் சமயத்தில் கருடன் வந்து வழிகாட்டுகிறார். நீண்ட நாட்கள் ஆனாலும் கெட்டுப்போகக்கூடாது என ஐயப்பனுக்காக பந்தல மன்னன் எடுத்து சென்ற அரவணை பாயசமும் உண்ணி அப்பம் போன்றவைகளே தற்போது வரை சபரிமலையில் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. சபரிமலை வரும் பேருந்துகள், வேன்கள் நிலக்கல் வரை மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. இங்கிருந்து பக்தர்கள் கேரள அரசு பேருந்துகள் மூலம் பம்பை செல்ல வேண்டும். இங்கு உள்ள பார்க்கிங் கிரவுண்ட் 250 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 16 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு வாகனங்கள் பார்க்கிங் செய்யப்படுகிறது. இங்குள்ள மகாதேவர் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இக்கோயிலின் மூலவர் சிவபெருமான்.
இக்கோவிலில் தினமும் 3 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் விழாக்களில் மகா சிவராத்திரி முக்கியமானதாகும். திரு உற்சவம் விழா இங்கு ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கங்கையை போன்ற புண்ணிய நதிதான் இந்த பம்பா நதி. தஷ்ண கங்கையான இங்கு ராம லட்சுமணர்களும் மனம் குளிர நதியில் நீராடி தனது தந்தை தசரதனுக்கு பிதுர் தர்ப்பணம் செய்ததாக கூறுவர். இதன் அடிப்படையில் ஒரு சில பக்தர்கள் இந்த நதியின் முதல் பாலம் அருகே உள்ள திரிவேணி சங்கமத்தில் நீராடி பிதுர் தர்ப்பணம் செய்கின்றனர். தர்மசாஸ்தா இம்மண்ணுலகில் மணிகண்டனாக அவதரித்த இடமும் இதுதான். இந்த இடத்துக்கு பம்பா சக்தி என்ற இன்னொரு பெயரும் உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலையின் புளிச்ச மலைப்பகுதியில் உற்பத்தியாகும் இந்த ஆறு ஆலப்புழா, பந்தனம்திட்டா மாவட்டங்களின் வழியாக பாய்ந்தோடி வேம்பநாட்டு ஏரியில் கலக்கிறது. முக்கியமாக இங்குள்ள ஆஞ்சநேயர் சபரிமலை ஐயப்பனை நோக்கியே எழுந்தருளி இருக்கிறார். புராண காலங்களில் ரிஷிகள் பலரும் பம்பை நதிக்கரையோரம் தவம் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆதலால் இந்த இடம் யோகிகள் வாழ்ந்த யோக பூமியாகும். பம்பையாற்றின் கரையிலிருந்து 52 படிகளை கடந்து பம்பை கணபதி கோவிலை அடையலாம். பம்பா கணபதியை வணங்கி தேங்காய் உடைத்து அங்குள்ள ராமர் கோவில், அனுமன் கோவில், சக்தி கோயில்களில் வழிபட்டுவிட்டு மலையேற துவங்கலாம். சபரிமலை செல்லும் பக்தர்கள் இருமுடி கட்டி 18ஆம் படி ஏற வேண்டும். இதற்காக பம்பையில் உள்ள கணபதி கோவிலில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பம்பை கணபதி கோவிலில் கட்டணம் செலுத்தி பக்தர்கள் இருமுடி கட்டிக்கொள்ளலாம். ஐயப்பன் வழிபாட்டில் இருமுடி மிகவும் புனிதமானது. தனது உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கி மனம் உருகி ஐயப்பனை வேண்டும் பக்தர்கள் ஐயப்பனின் திருமேனி அபிஷேகத்துக்கு நெய்யையும் பூஜை பொருட்களையும் கட்டி சுமந்து செல்வதுதான் இருமுடி. இருமுடிப்பை நீலம், கருப்பு என ஏதாவது ஒரு நிறத்தில் வாங்கிக் கொள்ளலாம். இருமுடியை முன்முடி, பின்முடி என 2 பிரிவாக பிரித்து கட்டுவார்கள். முன்முடி ஐயப்பனின் பூஜைக்கு உரியது. தேங்காயில் நெய் நிறைக்க தொடங்கும் போது நமது பிரார்த்தனைகளோடு சாமியே சரணம் என்றபடி தேங்காயில் நெய்யை நிறைக்க வேண்டும். நெய் நிறைந்ததும் அதை மூடி ஒரு சிறிய பையில் வைப்பார்கள். வீட்டில் யாராவது நெய் நிறைக்க விரும்பினால் அவர்களும் நெய் நிறைத்து கொள்ளலாம். மற்றொரு சிறு பையில் பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். பின்முடிக்குள் சபரிமலை தரிசனம் முடிந்து திரும்பும் போது 18ஆம் படி அருகில் உடைக்கவும், வீட்டின் முன்பு உடைக்கவும் 2 தேங்காய்களும் மற்றும் மாலை அணிந்தவருக்கு தேவையான பொருட்களும் வைத்து கட்டப்பட்டு இருக்கும். மலையேற துவங்கும் முன் 2 பாதைகள் பிரிந்து செல்கின்றன. ஒன்று நீலிமலை அப்பாச்சி மேடு வழியாக செல்லும் பாரம்பரிய பாதை. மற்றொன்று சுப்பிரமணிய பாதை அல்லது சுவாமி ஐயப்பன் சாலை. இந்த பாதையை பம்பாவில் இருந்து சன்னிதானத்திற்கு டிராக்டர்கள் மூலமாக சரக்குகளை ஏற்றி செல்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. சபரிமலைக்கு பக்தர்கள் கடக்க வேண்டிய முதல் மலை நீலிமலையாகும். இந்த மலை செங்குத்தாக அமைந்திருக்கும். ஏறுதலின் சாய்வு நிமிடத்திற்கு நிமிடம் அதிகரித்து கொண்டே செல்லும். வலிமை மிக்க இந்த மலையில் ஏறிய பிறகு அப்பாச்சி மேடு என்ற இடத்தை அடையலாம். நீலிமலை ஏறிய பிறகு இந்த இடம் யாத்ரிகர்களுக்கு இளைப்பாறும் இடமாக விளங்குகிறது. தீய சக்திகளை அடக்க பக்தர்கள் இங்கு அரிசி உருண்டைகளை வீசுகிறார்கள். இப்பாதையில் வளைவுகள் அதிகம். அடுத்து சபரி பீடம். அப்பாச்சி மேடு ஏறும் பக்தர்கள் கேட்கும் வெடி வழிபாடு இந்த இடத்திலிருந்துதான் நடைபெறுகிறது. இந்த சபரி பீடம் ராம பக்தரான சபரி என்ற பெண்ணுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது.
சபரிபீடம் முடிந்ததும் பக்தர்கள் மரக்கூட்டம் என்ற இடத்திற்கு நிதானமாக நடந்து செல்லலாம். இந்த இடத்தில் யாத்ரிகர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய நிறைய சிறிய கடைகள் மற்றும் உணவகங்கள் உள்ளன. புனித மலைக்கு செல்லும் இரு பாதைகளும் இணையும் இடமும் இதுதான். மரக்கூட்டத்திற்கு பிறகு மீண்டும் பாதையில் 2 பிரிவுகள் உள்ளன. ஒரு பாதை சரங்குத்தி வழியாக செல்கிறது. சரங்குத்தி கன்னி ஐயப்பன்மார்களுக்கு ஒரு புனிதமான இடமாகும். இங்கு கன்னி சாமிகள் எருமேலியில் பேட்டை துள்ளிவிட்டு கொண்டு வரும் மரத்தினால் ஆன சரக்கோள்களை போட்டு வழிபடுகின்றனர். மலையேறும் வழிகளிலெல்லாம் அவசர மருத்துவ சிகிச்சை வசதிகள், கொதிக்க வைக்கப்பட்ட மூலிகை குடிநீர் வழங்கப்படுகிறது. சரங்குத்தி தாண்டியவுடன் ஐயப்பன் அருள்பாலிக்கும் சபரிமலை சன்னிதானம் தெரிகிறது. சன்னிதானத்தை அடைந்ததும் நாம் முதலில் தரிசிப்பது 18 படிகள். 18 படிகள் அனைத்தும் தங்கத் தகடுகளால் ஆனது. 18 படிகள் ஏறும் முன்பு இருபுறமும் உள்ள கடுத்த சுவாமி, கருப்ப சுவாமி முதலிய மூர்த்திகளை வணங்கிவிட்டு தேங்காய் உடைத்து சரண கோஷத்துடன் 18 படிகளில் ஏற வேண்டும். 18ஆம் படி ஏறியவுடன் நம் கண்ணில் படுவது தங்க கொடிமரம்தான். கோவில் உற்சவம் நடைபெறும் பொழுது இந்த கொடிமரத்தில் கொடியேற்றுகிறார்கள். கொடிமரத்தின் உச்சியில் ஐயப்பனின் வாகனமான குதிரை சிறிய அளவில் உள்ளது. கொடிமரத்தின் வலதுபுறம் கற்பூர ஆழி உள்ளது. சன்னிதான வாசலில் தத்துவமசி என்ற வாசகம் எழுதப்பட்டுள்ளது. நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே உள்ளாய் என்பது இதன் பொருள். உனக்குள்ளேயே நான் இருக்கிறேன் என்பது இந்த சொல்லுக்குள் அடங்கியுள்ள தத்துவம். ஐயப்பன் அமர்ந்துள்ள திருக்கோலமே ஒரு யோகாசன முறையாகும். மூலஸ்தானத்தில் ஐயப்பன் ஆனந்த சொரூபனாய் கலியுகத்தின் கண் கண்ட தெய்வமாக கேட்டவரம் தரும் வள்ளலாக அருள் பாலிக்கிறார். இவர் 3 விரலை மடக்கி ஆட்காட்டி விரலால் பெருவிரலை தொட்டுக்கொண்டு சின்முத்திரை காட்டுகிறார். எது உண்மையான அறிவு என்பதை விளக்குவது சின்முத்திரை. யோக பாதாசனத்தில் சற்று கண் திறந்த நிலையில் தியான கோலத்தில் உள்ள ஐயப்பனை கண்குளிர தரிசிக்கலாம். இவரது காலில் சுற்றியுள்ள வஸ்திரத்தை யோகப்பட்டம் என்பர். ஐயப்பன் தரிசனம் முடிந்தபின் கன்னிமூல கணபதியையும் நாகரையும் தரிசித்துவிட்டு குருசாமியுடன் இருமுடி கட்டுக்களை பூஜித்து பூஜை பொருட்கள் அடங்கிய முடியினை திறந்து நெய் தேங்காயை உடைக்க வேண்டும். அந்த நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்ய கொடுக்க வேண்டும். தேங்காயின் ஒரு முடியை சுவாமியின் பிரசாதமாக வீட்டுக்கு எடுத்து செல்லலாம். இன்னொரு முடியை 18 படிகளின் முன்னுள்ள அக்னிகுண்டத்தில் எரிந்துவிட வேண்டும். முக்கண் கொண்ட தேங்காய் சிவனை உருவகப்படுத்தும். பசு நெய் கோபாலனாகிய மகாவிஷ்ணுவை உருவகப்படுத்தும். சிவன் விஷ்ணு இருவருடைய அருள் கதிரொளியின் கூட்டு சக்தியே சாஸ்தாவாகிய ஐயப்பன். ஆதலால் நெய் தேங்காயும் சேர்ந்து அவருக்கு நிவேதன பொருளாகின்றது. அதிகாலையில் ஐயப்பன் சன்னதி நடை திறந்தவுடன் அபிஷேகம் நடைபெற்று கணபதி ஹோமத்துடன் உஷத் பூஜை நடைபெறும். பின் பகல் 1 மணி வரை நெய்யபிஷேகம் நடைபெற்று உச்சிகால பூஜை தொடங்குகிறது. இச்சமயம் ஐயப்பனின் முழு சாநித்தியமும் சன்னதியில் பரவி கிடக்கின்றது. இதன் பின் 1:30 மணியளவில் நடை சாத்தப்படுகின்றது. மீண்டும் மாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு தீபாராதனையும் புஷ்ப அபிஷேகமும் நடைபெறுகின்றது. காலையில் பல மணி நேரம் தொடர்ந்து நெய்யபிஷேகம் நடைபெறுவதால் ஐயப்ப விக்கிரகத்தில் ஏற்படும் உஷ்ணத்தை சரி செய்ய புஷ்ப அலங்கார பூஜை நடைபெறுகிறது. இதன் பின்னர் இரவு சுமார் 10 மணி அளவில் அத்தாள பூஜை எனப்படும் இரவு நேர சயன பூஜை நடைபெறும். ஐயப்பன் நெய்யபிஷேகத்தில் சர்வகாலமும் இருப்பதால் உஷ்ணத்துடன் திருமேனி விளங்கும். எனவே உன்னியப்பம் மற்றும் பானகம் நிவேதனம் செய்யப்படுகிறது. பூஜை முடிந்ததும் பானகம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஹரிவராசனம் பாடி திருச்சன்னதியின் நடை சாத்தப்படுகிறது. சபரிமலையில் நடைபெறும் பூஜைகளில் மிகவும் பக்தி பூர்வமானது படி பூஜை.
18 படிகளிலும் பட்டு விரித்து தேங்காய் குத்துவிளக்கு வைத்து மலர்களால் அலங்கரித்து தந்திரி தலைமையில் சுமார் 1 மணி நேரம் இந்த பூஜை நடைபெறுகின்றது. சபரிமலை உள்ளடக்கிய 18 மலைகளின் மலை தேவதைகளை திருப்திப்படுத்துவதற்காக இந்த பூஜை நடைபெறுகிறது. படிபூஜை நேரத்தில் பக்தர்கள் படியேற முடியாது என்பதால் மண்டல காலத்தில் இந்த பூஜை கிடையாது. மகர விளக்கு முடிந்த பின்னரும் மாத பூஜை காலங்களிலும் படிபூஜை நடைபெறுகின்றது. மண்டல பூஜை முடியும் நேரத்தில் ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்படுகிறது. தங்க அங்கி ஆரன்முளா பார்த்தசாரதி கோயிலிலிருந்து பக்தர்கள் புடைசூழ ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு 18 படிகள் வழியாக கடந்து தங்க அங்கி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடத்தப்படுகிறது. மகர விளக்கு பூஜையை ஒட்டி சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் திருவாபரணம் பெருவழி பாதையான எருமேலி, காளைக்கட்டி, அழுதாமலை, முக்குழி, கரிமலை வழியாக நடைப்பயணமாக பம்பை சென்றடைகிறது. அங்கிருந்து பக்தர்களின் சரணகோஷம் முழங்க ஆபரண பெட்டிகள் நீலிமலை, சரம்குத்தி, மரக்கூட்டம் வழியாக சபரிமலைக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. அங்கு திருவாபரண பெட்டிகளுக்கு திருவிதாங்கூர் தேவஸ்தானம் சார்பில் 18ஆம் படிக்கு கீழ் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. தொடர்ந்து 18ஆம் படி வழியாக சன்னிதானம் கொண்டு செல்லப்படும் திருவாபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெறுகின்றது. தீபாராதனைக்கு பிறகு பொன்னம்பலமேட்டில் சாமி ஐயப்பன் 3 முறை பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சி தருவார். அப்போது பக்தர்கள் ஜோதியை சாமியே சரணமையப்பா என சரணகோஷம் முழங்கி தரிசனம் செய்கின்றனர். பங்குனி உத்திரத்தன்று ஐயப்பனுக்கு ஆராட்டு விழா நடைபெறுகிறது. இதற்காக அலங்கரிக்கப்பட்ட யானை மீது ஐயப்பனை அமர வைத்து மேல தாளம் முழங்க சன்னிதானத்திலிருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பம்பை ஆற்றுக்கு பகல் 11:30 மணிக்கு வந்ததும் ஐயப்ப சாமிக்கு ஆராட்டு விழா நடைபெறுகிறது. தொடர்ந்து பகல் 1 மணிக்கு பம்பை கணபதி கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு பக்தர்கள் திரண்டு ஐயப்ப சாமியை தரிசனம் செய்கின்றனர். மாலையில் அங்கிருந்து மீண்டும் ஊர்வலமாக ஐயப்ப சாமி சன்னிதானம் வந்தடைகிறார். தொடர்ந்து கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெறுகிறது. சபரிமலையில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றான சித்திரை விஷு விழாவிற்கு அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு விஷு கனி தரிசனம் நடைபெறுகிறது. மூலஸ்தானத்தில் ஐயப்பன் விக்கிரகம் முன்பு காய்கனிகள் அடுக்கி வைக்கப்பட்டு தரிசனம் நடைபெறும். அன்று வழக்கமான பூஜைகளுடன் கலசாபிஷேகம், உதயாஸ்தமன பூஜை, கலபாபிஷேகம், படி பூஜை போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது. தொடர்ந்து தந்திரி பக்தர்களுக்கு நாணயங்களை கைநீட்டம் வழங்குவார். 1008 கலசங்கள் வைத்து பூஜித்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யும் வழிபாடு மாத நடை திறப்பின் கடைசி நாளன்று நடைபெறுகிறது. இதை சகஸ்ர கலசாபிஷேகம் என்பர். வைகாசி மாதத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் சபரிமலை ஐயப்பன் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக ஐதீகம். பிரதிஷ்டை தினத்தன்று அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகளுக்கு பிறகு பிரதிஷ்டை தின சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறுகிறது. இரவு 10 மணிக்கு பிறகு அறிவராசனம் பாடப்பட்டு நடை அடைக்கப்படுகிறது. சபரிமலையில் பக்தர்கள் நீராடும் புண்ணிய தீர்த்தமாக பஸ்மகுளம் ஐயப்பன் சன்னதியின் பின்புறம் உள்ளது. தற்போது இந்த குளம் அசுத்தமாகிவிட்டதால் யாரும் குளிப்பதில்லை. குழாய் மூலமாக தண்ணீர் எடுக்கப்பட்டு அவற்றில் பக்தர்கள் நீராடுகிறார்கள். ஐயப்பன் கோவிலுக்கு இடது பக்கம் மஞ்சமாதா தனி சன்னதியில் அருளுகிறாள். இங்கு மஞ்சள் பொடி தூவி தேங்காய் உருட்டி வலம் வந்து கற்பூரம் ஏற்றி பூஜை செய்ய வேண்டும். இங்குள்ள மணிமண்டபத்தில்தான் ஐயப்பனின் திருவாபரண பெட்டி வைக்கப்பட்டு பூஜை செய்யப்படும். இவளது சன்னதிக்கு அருகில் நாகர், நவக்கிரக சன்னதிகள் உள்ளன.
இங்குதான் கொடுகொட்டி பாடல் பாடுவது வழக்கம். சபரிமலையில் கோயில் கொண்டிருக்கும் சுவாமி ஐயப்பனை அன்னதான பிரபு என்றே பக்தர்கள் அழைப்பார்கள். எனவே ஐயப்ப தர்மத்தின்படி இங்கு தரிசனம் செய்ய வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வந்து செல்கின்றனர். நாமும் ஹரிஹர புத்திரனாகிய தர்மசாஸ்தாவை தரிசித்து இந்த பிறவியின் பலனை அடைந்த சந்தோஷத்தை பெறலாம். விப்ரபூஜ்யம் விஸ்வவந்தியம் விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் க்ஷிப்ரபிரசாத நிருதம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். வேத பண்டிதர்களாலும் பிரபஞ்சத்தாலும் வணங்கப்படுபவரே, விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிரியமானவரே, உடனடியாக தனது ஆசிகளை வழங்குபவராகிய அந்த சாஸ்தாவை நான் வணங்குகின்றேன். சுவாமியே சரணமையப்பா.